வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். 2 நாட்களுக்கு முன்பாக அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் அவருடைய யூடியூப் தளத்திலையும் ஃபேஸ்புக் தளத்திலையும் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, தளபதி அவர்கள் நீட்டு சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார்கள் இல்லையா. ஆளும் அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றல, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு இருந்தார் இல்லையா. அதற்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல அண்ணன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அது அண்ணன் பேசும்போது ஒரே விஷயம் சொல்றாரு. தளபதி அவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சா, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா நானே ஆதரவு கொடுக்கிறேன். ஏதோ அவர் பின்னாடி ஒரு 10 லட்சம் பேர் திரண்டு நிற்கிறாங்க. தளபதி அவர்கள் இதை சொன்ன உடனே இவர் ஆதரவு கொடுத்தோன்னு அப்படியே 10 லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க போறார். சரி, இருந்தாலும் அண்ணனுடைய மன தைரியம், அண்ணனுடைய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை நம்ம பாராட்டுவோம். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்படி ஒன்று பேசியிருந்தார். அதற்கு பிறகு நீட் விஷயத்துல திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடிய முயற்சிகளை பட்டியலிட்டார். விஷயம் அவர் பேசினாரு. என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் திமுக மேல வச்ச விமர்சனம் எதை போன்றது அப்படின்னா, ஒரு மாணவி அல்லது ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு பதில் வரும் இல்லையா. அந்த இரவு 8 மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை, 7 மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சில முட்டாள்கள் பேசுவாங்க இல்லையா. அதுக்கும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவாங்க இல்லையா. அதுல அண்ணன் கில்லி அந்த மாதிரி பேசியிருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காகவே அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும், அண்ணன்ட்ட ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம். அன்பு சகோதரர்களை, இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த கருத்துக்கள் உங்க மனசுல இந்த வீடியோ பார்த்த உடனே எந்த மாதிரி கருத்துக்கள் தோன்றாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்பதான் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். சரி, அண்ணன் செந்தில்வேல் அவர்களிடம் ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிடுவோம். முதல்ல அண்ணன் செந்தில்வேல் அவர்களை பத்தி பேசுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் அண்ணன் செந்தில்வேல். ரொம்ப நல்ல மனுஷன். பிஜேபிய RSS எதிர்க்கிறதுல மிக வலுவான ஒரு மனுஷன். பழைய வரலாறுகளை தோண்டி பேசுறதுல இருந்து பல விஷயங்கள்ல அவரை நல்லா நமக்கு பிடிக்கும். பிஜேபி எதிர்க்கிறதுல பயங்கரமான மனுஷன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறோம்னா அண்ணனை விட்ட வேற ஆளு கிடையாது. திமுகலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா அண்ணனை மாதிரி நாம் தமிழர் கட்சியை இறங்கி அடிக்கிறதுல வேற ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம சமூக ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப பரவலாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவருடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனா அண்ணனுக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கஜினி படத்துல சூர்யாவுக்கு ஒரு நோய் இருக்கும் இல்லையா, எதா நடந்தாலும் அப்படியே மறந்துடுவாருன்னு. அதே மாதிரி அண்ணனுக்கு திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படியே மறந்துடும். அதாவது திமுக எதிராக இருக்கக்கூடிய, திமுக செய்யக்கூடிய தவறுகள் மறந்துடும். அது அவருடைய கண்ணுக்கே காணாது. ஆனா தன்னை ஒரு பத்திரிகையாளன், தன்னை ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிப்பாரு. ஆனா முழுக்க திமுக அவனுடைய சொம்பாகவே அண்ணன் மாறி போனது அண்ணனுக்கு இது வரைக்கும் புரியாம இருக்குதா, இல்ல புரிஞ்சுக்கிட்டே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில போட்டியிடுவதற்காக அண்ணன் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, முதல்ல தளபதியை பத்தி அவர் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. நீங்க மத்திய அரசாங்கத்திடம் இதை கேள்வி கேட்க வேண்டியதானே, மத்திய அரசாங்கத்தை பத்தி ஏன் பேசல அப்படின்னு சொல்லி. இந்த நீட் விவகாரத்துல மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடியது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். சாதாரண மக்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை தகர்க்கக்கூடிய செயல் அந்த நீட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால ஏற்கனவே தளபதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலும் சரி, கட்சியினுடைய செயற்குழுல போடப்பட்ட அந்த செயற்குழு தீர்மானம் சரி, நீட்டுக்கு எதிராக மிக கடுமையாக சாடியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நீட்டால் பாதிக்கப்பட்டு இறந்த சகோதரி அனிதாவனுடைய வீட்டுல நேரடியாக போய் ஆறுதல் சொன்னவரு. முதலாக இந்த பள்ளி மாணவர்களை அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அழைத்து அவர்கள் முன்னாடி பேசும்போது இந்த நீட்டு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருந்தார். எனவே நீட்டு விஷயத்துல பாஜகவை நம்ம எதிர்ப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்ரெடி எதிர்த்தாச்சு. சரி, அப்ப இப்ப ஏன் பேசினார் அப்படின்னு சொன்னா, திமுக 2021 கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
நீட்டு விலக்க பெறுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீட்டு விலக்கை பெறுவதற்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இல்லது பாஜகவை எதிர்ப்போம், நீ சமரசம் இல்லாமல் பாஜகவை எதிர்த்து நீட்டு விலக்கை நிச்சயமாக பெற்று தருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நம்ம அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். சரி, அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு. அப்படி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போதே நீட்டு விலக்கை வாங்கிடுவோம் அப்படின்னாங்க. இது முடியாதே, அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதே, மத்திய அரசு தானே அதுல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே பேசின வீடியோல சொன்ன மாதிரி தான். அப்ப ரகசியம் இருக்குன்னா ஏதோ சட்ட நுணுக்கங்கள் இவங்களுக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். இப்போ வந்து 3.5 வருஷம் கழிஞ்சு மீண்டும் வந்து என்ன சொல்றீங்கன்னா, இல்ல அது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறீங்க. இதைத்தானே அதிமுகவும் சொல்லுச்சு. இந்த ரமணா படத்துல ஒரு டயலாக் வருமே, இதை கூட இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் 2016, 21 இந்த காலகட்டங்கள்ல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட்டு விவகாரம் மிக தீவிரமாக வெடிக்குது. அப்போ இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இது மத்திய அரசு அவர்களுடைய முடிவு, இது நீதிமன்றத்தினுடைய முடிவு, அதனால எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டு விடல. செய்ய முடியாதுன்னு சொன்னா கூட அவரால் முடிந்த அளவுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார். அதன் காரணமாக இன்றைக்கு நீட்ல ஓரளவுக்கு நம்ம வந்து மன நிம்மதி அடையக்கூடிய வழியில அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சாதாரண ஏழை மாணவர்கள், நீட்ல வெற்றி பெற்றவர்கள் மருத்துவம் பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. ஆனா அதே காலகட்டத்தில் அன்னைக்கு அதிமுக சொன்ன அதே விஷயத்த திமுக மாத்தி பேசிச்சு. இல்ல, அதிமுக அடிமையா போயிடுச்சு, அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுது, அதிமுகவால முடியும், அரசால முடியும், ஆனா அரசு செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன அந்த திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு அதிமுக என்னத்தை சொல்லிச்சோ அதே வந்து இன்னைக்கு திமுக சொல்லுதுன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறதா இங்க கேள்வியே. அதற்கு அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில் வந்து பதில் சொல்லுவாரா? அதான் கேள்வி. சரி, 2016 to 21 இந்த காலகட்டத்தில் திமுக எடுத்த போராட்டங்கள் எப்படி, எவ்வளவு கடுமையாக நீங்க போராடுறீங்க? இன்னைக்கு அதே மாதிரி போராடுறீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பையன் தற்கொலை செஞ்சதுக்கு பிறகு நீங்க மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, மாற்று கருத்து கிடையாது. நீங்க 1 கோடி கையெழுத்து வாங்கினீங்க. இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கி என்ன செஞ்சீங்க? நீங்க கையெழுத்த அப்ப நீட்டை வச்சு ஒரு அரசியலை திமுக செஞ்சிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு தெளிவாகுது. அதன் காரணமாகத்தான் தளபதி அவர்கள் அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சரி, ஆனா இது கூடவே வந்து ஒரு பதில சொல்லியிருந்தீங்க. நீட்டு விஷயத்துல நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல விமர்சனம் வைக்கிறாங்க. நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு மத்திய அரசுல கூட்டணியோடு இருந்தது திமுகவினுடைய பல எம்பிக்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் அமைச்சராக இருந்தார்களா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அமைச்சராக இருந்தார்களா? சரியா? அப்போ நீட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அதை திமுக ஏன் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க? நீட்டு தேர்வின் காரணமாக சமூக நீதி பாதிக்கப்படும். சாதாரண பாமர மக்கள், ஏழைகள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நீட்டு மாதிரி பெரிய கோச்சிங் சென்டர்ல படிக்க வசதியற்ற மாணவர்களுடைய மருத்துவ கனவு தகர்ந்துரும். அதன் காரணமாகத்தானே நீங்க நீட்டுக்கு விலக்கு வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்ப பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டா பிரச்சனை இல்லையா? பக்கத்து மாநிலத்தில் மகாராஷ்டிராலேயோ, ஆந்திராவிலேயோ, கர்நாடகாவிலோ, கேரளாவிலேயோ, உத்தரப்பிரதேசத்திலோ, பீகார்லோ, மத்திய பிரதேசிலோ இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஏழை பிற்படுத்தப்பட்ட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு அரசியல்வாதி இப்படி முடிவெடுக்க முடியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு சட்டம் வருது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமாக தானே யோசிக்கணும். ஒரு சட்டத்தினால எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பது தானே ஒரு சிறந்த அரசியல்வாதியினுடைய கடமையாக இருக்க முடியும், சமூக நல சேவகனுடைய பண்பாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது பக்கத்து வீடு தீயறிஞ்சு போனா, நாசமா போனா பிரச்சனை இல்லை, நான் இங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? இப்ப அப்படிப்பட்ட மனநிலையில திமுக அரசாங்கம் இருந்த காரணத்தினால தானே
இன்றைக்கு எவனுக்கோ வச்ச ஆப்பு அல்லது யாரோ பாதிக்கப்பட்டா பிரச்சனை இல்லை, யாரோ நாசமா போனா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததன் காரணமாக தானே இன்னைக்கு அதே விஷயத்தினால நாம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற சிந்தனை வேண்டாமா? தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் இதற்கு பதில் சொல்லுவீங்களா நீங்க? அதுல அவரு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அவர்களை ஆதரிப்பீங்களா? என்ன கேள்வி? 2026 தேர்தல் வரும் இல்லையா? அந்த தேர்தல் வரும்போது நீட்டு சம்பந்தமா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்க கூடாது, இல்ல அப்படி நீங்க கொடுப்பீங்கன்னா இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு. என்ன வழி அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரே ஒருத்தரை, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க உங்களுக்கு திராணி இருக்குதா? நாங்க 2026 தேர்தல் அறிக்கை வெளியிடுறது இருக்கட்டும், இப்ப 2026 இதே நீட்டு பிரச்சனையை வச்சு ஓட்டணுங்கிறதா திமுகவினுடைய அரசியல் நிலைப்பாடா? அப்ப நீங்க விட மாட்டீங்க. அப்ப நீட் அப்படிங்கிறதுல விலக்கு வேணும் அப்படிங்கிறதுல நோக்கம். நீட் அப்படிங்கிறது ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை வச்சு அரசியல் செய்யணும். நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது நீட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அதை வச்சு அரசியல் செய்யணும். அதே ஆளுங்கட்சியாக வந்தா அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடணும். இதான் உங்களுடைய நிலைப்பாடா? இதன் காரணமாக தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் உங்களை விமர்சனம் செஞ்சாங்க. இல்ல அப்படின்னா இன்னைக்கு நீட்டை பற்றி ஏன் பேச வேண்டியிருக்குது? சரி, நீங்க நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாது. சரி, இந்த 3 வருஷத்துல இந்த சாதாரண ஏழை மாணவர்களும், இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சாதாரண ஏழை மாணவர்களும் நீட்ல வெற்றி பெறணும், அவர்களுக்கான மருத்துவ கனவை அங்கீகரிக்கணும், அவர்களுக்கும் மருத்துவ கனவு நிறைவேறணும், அவர்களுக்கும் மருத்துவ கல்லூரியில சீட்டு கிடைக்கிறதுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தீங்க? எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்துல நீட், அன்னைக்கும் மத்திய அரசாங்கமும் நீதிமன்றமும் சேர்ந்துதான் அந்த நீட்டை வந்து கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த ஆளு எதிர்த்து பார்த்தாரு, இவரால் முடியல, இல்ல ஒரு வழியில இவர் வந்து அன்னைக்கு பிஜேபி ஆதரவாக இருந்த காரணத்தினால, அவருடைய சப்போர்ட்டோட கூட்டணியில இருந்த காரணத்தினால ஒருவேளை இவர்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவரு கூட மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். நீங்க இந்த 3.5 வருஷமா என்னத்தை கழட்டினீங்க? அதான் கேள்வி. இந்த 3.5 வருஷமா என்னத்தை செஞ்சீங்க? அடுத்து இன்னும் 3 மாசம் போச்சுன்னா +2 எக்ஸாம் முடிய போகுது. மார்ச்ல ஏப்ரல்ல எக்ஸாம். இந்த கல்வியாண்டுல +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில் இடம் பெறணும்னா அவங்களும் நீட் எழுத வேண்டி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் எப்படி நீட் எழுதி தானே ஆகணும். அந்த நீட்ல வெற்றி பெறுவதற்கு மற்ற மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவர்களோடு போட்டி போடுவதற்கு, அவர்களுக்கான தகுதியை உயர்த்துவதற்கு என்ன செஞ்சிருக்குது? என்ன செஞ்சிருக்கு திமுக அப்படிங்கறதான் கேள்வி. அது எதுவுமே செய்யல. அதை பத்தி கேள்வி கேட்பதற்கு அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில் அவர்களுக்கு நேரம் இல்லையா அல்லது மனம் இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்கள் ஏன் இந்த விஷயத்துல பேசல் அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க முழுக்க முழுக்க திமுக கட்சிக்காரர். இப்ப நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டன், உறுப்பினர் அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா தான் பேச முடியும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா தான் பேச முடியும். ஆனா நீங்க திமுக தொண்டர் கிடையாது, திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கீங்க. அப்படி இருந்தா கூட உங்களை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி தானே நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அப்போ ஊடகவியலாளர் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் ஊடகத்தினுடைய தர்மத்தை பாதுகாக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை நீங்க பட்டியலிடணுமா வேண்டாமா? சரி, திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு நீங்க திமுகவை குற்றம் சாட்ட வேண்டாம், தமிழக அரசாங்கத்தை குற்றம் சாட்டா, குறைந்தபட்சம் அந்த பிரச்சனையாவது அட்ரஸ் பண்ணணுமா, அந்த செய்தியாவது கொண்டு வரணுமா? இப்போ தளபதி அவர்களுடைய அறிக்கை சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டால் 8 மணிக்கு அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்பது போண்டி இருக்குன்னு சொன்னீங்களே. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவி, அந்த மாணவிக்காக ஒரு ட்வீட் நீங்க போட்டீங்களா? ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணீங்க? அதற்கு எதிராக அந்த மாணவியினுடைய கற்பழிப்புக்கு நியாயம் கேட்டு போராடிய, அது பிஜேபி போராடுவதற்கு தகுதி இருக்கு இல்ல, அது 2வது விஷயம். நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து போராடுவதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு இல்ல, அது 2வது விஷயம். ஆனா அவங்க போராடினாங்க. அப்ப அவங்கள டார்கெட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு தயாராக இருந்த அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில் ஏன் நீங்க இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தனியா ஒரு வீடியோ போடல? அந்த மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய துயரம் அதை ஏற்கவே முடியாது. இந்த மாதிரி நடந்திருக்கு, இன்னைக்கு இத்தனை மணிக்கு இப்படிதான் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஞானசேகரன் சொல்லக்கூடிய அந்த அயோக்கியர் நாயி, அவனுடைய பேக்ரவுண்ட் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு வீடியோ போடல? அதான் கேள்வி. அண்ணாமலைக்கு தகுதி இல்லை ஏன் அப்படின்னா அவங்க பாலியல் வழக்குகளை சிக்கி இருக்காங்க பாஜக. அதே மாதிரி நாம் தமிழர் பேசக்கூடாது, அவங்களும் பாலியல் வழக்குல சிக்கி இருக்காங்க.
தமிழ் கேள்வி செந்தில் நீங்க எந்த பாலியல் வழக்கில் சிக்கிறீங்க? எந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தீங்க? தமிழ் கேள்வி செந்தில் நீங்க எந்த பொண்ணுக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்புனீங்க? தமிழ் கேள்வி செந்தில் நீங்க எந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணீங்க? எதுவுமே இல்ல. அப்ப நீங்க யோக்கிய சிகாமணி தானே? நீங்க ஒரு யோக்கிய சிகாமணி தானே? அப்போ இந்த பாலியல் விஷயத்துல அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆதரவாக பேசுவதற்கான அத்தனை தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதனுடைய யோக்கியத்தன்மை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க பேசணுமா வேண்டாமா? இப்ப நீங்க ஏன் பேசல? அண்ணாமலைக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை, ஓகே, அந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கும் தகுதி இல்லை, அவங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு வரைமுறைக்கு ஏன் வந்தீங்க? வரைமுறைக்கு தகுதி இல்லைங்கிற வரைமுறைக்கு வந்தீங்களா? இல்ல இதை கண்டு காணாம விட்டுருவோம், இதை பத்தி பேசினா திமுகவுக்கு நெருக்கடி ஆயிரும், அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நாம வேற 2026 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில போட்டியிட்டு அப்பாவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவுல இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப திமுக அரசாங்கத்திற்கு முடிந்த அளவுக்கு சிங்சாங் அடிக்கணும், அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு அந்த வாய்ப்பு பறி போயிடும் அப்படிங்கிற சுயநலமா இல்லையா? இதுதான் இங்க கேள்வி. தமிழ் கேள்விக்கே நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்விக்கு அண்ணன்ட்டு அந்த பதில் வருமானு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு சின்ன தப்பு எங்கேயோ ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா அண்ணன் பொங்கி அப்படியே வீடியோவை போட்டு அப்படியே அவருடைய கேள்விகள், அவருடைய அந்த காரசாரம், அந்த கோபமான முகம், அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கெல்லாம் அப்படியே நடுங்கிடுவோம். என்னடா அண்ணன் இந்த அளவுக்கு பேசுறாரு, ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ட்டு. பாஜகவா அண்ணன் லெப்ட் ரைட் வாங்குறதெல்லாம் பார்த்து அப்படி ரசிப்போம். ஆனா திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட கூட முடியலையே உங்களால. அப்போ உங்களால முடியாது. நீங்க ஒரு சார்பாக இருக்கிறீங்க. நீங்க ஒரு சார்பாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சார்பாகவே இருந்துட்டு போங்க. அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கமே. அப்போ அண்ணன் தமிழ் கேள்வி செந்திலுக்கு மக்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ நாட்டின் மேலேயோ நீங்க பிஜேபியை கூட ஏன் எதிர்க்கிறீங்கன்னா திமுக பிஜேபி எதிர்க்கிறதுனாலதான் எதிர்க்கிறீங்க. திமுக எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுதோ சில இடங்கள்ல அதெல்லாம் நீங்க எதிர்ப்பதே கிடையாது. ஆளுநரை திமுக எதிர்க்கிறதுனா ஆளுநருக்கு எதிராக வீடியோ போடுவீங்க. அதே ஆளுநர் வீட்டில் போய் முதல்வரும் துணை முதல்வரும் போய் டீ சாப்பிட்டாங்கன்னா அதை பத்தி பேச மாட்டீங்க, சைலண்ட் மோடுக்கு வந்துருவீங்க. நீங்க பிஜேபி அண்ணாமலையை பயங்கரமா எதிர்ப்பீங்க. ஆனா காயின் வெளியீட்டு விழாவுக்கு அதே பிஜேபியை கூட்டிட்டு வந்து அண்ணாமலையை கூட்டு வந்து நீங்க முன்ன போங்க, உங்களுக்கு தான் கௌரவம், நீங்க முன்ன போங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் கையை பிடிச்சி எடுத்து ஃப்ரண்ட்ல கொண்டு நிப்பாட்டினா அதை பத்தி பேச மாட்டீங்க நீங்க. அப்போ உங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது திமுக பின்னணியில தான் இருக்குது. திமுக எதிர்க்கக்கூடிய காரணத்தினாலதான் பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பு அப்படிங்கறத திமுகவை எதிர்க்கக்கூடிய காரணத்தினாலதான் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறீங்க. அதே மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தையும் நீங்க எதிர்க்கிறீங்க. நீங்க எதிர்க்கல, கேள்வி கேட்டிருக்கீங்க. அது கூட தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நீங்க வரீங்களே தவிர உங்களுக்கான பொதுவான ஒரு சிந்தனையோ நாட்டு நலனோ மக்கள் நலனோ அறவே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக புரிகிறது. இந்த வீடியோவை அண்ணன் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.